யாருக்கும் தெரியாமல், எங்கள் வீட்டாருக்கு தெரியாமல் ரகசியமாக நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஆண்டுடைய கிருபையினாலே இந்த நாளிலே என் மகளுக்கு என் கையால் ஞானஸ்தானம் கொடுக்க அநேக மூத்த ஊழியர்கள் இருந்தாலும் என் பிள்ளைகள் நீங்க தான் கொடுக்கணும்னு விரும்புமே தவிர நான் மற்றவர்களை காட்டிலும் மேன்மை உள்ளவன் அல்ல. ஆகிலும் அவருடைய நாமம் அல்லேலூயா. ஒரு சில கேள்விகளை அருமையான பிள்ளைகளுக்கு கேட்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆண்டவருடைய ஊழியக்காரனுடைய மகளாக இருந்தாலும் அவசியம். நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் சொன்ன கட்டளைகளுக்கும் உபதேசங்களுக்கும் உண்மையாக கீழ்ப்படுவீங்களா? தேவன் உங்களுக்கு ஊழியத்தில் கொடுக்கிற அந்த கையின் பிரயாசத்தில் கொடுக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் காணிக்கைகள் தசமபாகங்கள் எல்லாம் நீங்கள் உண்மையாய் கொடுத்து ஏழை எளியவர்களை நேசித்து ஆதரித்து போஷித்து அநேகரை நீங்கள் காப்பாற்றுவீங்களா? அல்லேலூயா. அதே போல தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பெற்றோருக்கும் ஊழியக்காரருக்கும் சபையின் உபதேசங்களுக்கு எல்லாம் உண்மையா நீங்க கீழ்ப்படுவீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல அறிக்கை தேவன் அறிக்கையை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து வருகிற நாள் வரைக்கும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் சாட்சியாய் வாழ்ந்து மற்றவர்களுக்கு அநேகரை கிறிஸ்துவனை வழி நடத்துவீங்களா? எடுத்து கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு பங்குள்ளவர்களா மாறி இருக்கிறாங்களோ அதே போல அநேகரை கிறிஸ்துவனை வழி நடத்த தேவன் சரியான தரிசனம் பைபிள் வேதாகம மொழிபெயர்ப்பாளர் வேதத்தை மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு தரிசனத்தை அவங்களுக்கு பிறந்ததிலிருந்து உற்பத்தி வருகிறோம். அந்த வருங்காலத்தில் யாரும் அறியாத ஒரு மொழியை அவர் படித்து புலமை பெற்று மொழிபெயர்க்க தக்க காலத்தை பெறும்படியால் எல்லாவற்றையும் நினைத்து கை உயர்த்தி களை ஆசிரியத்து இருக்கிற ஊழியக்காரர்கள் விசுவாச பிள்ளைகள் களை ஆசிரியத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட ஞானஸ்தானம் பெறும்படிக்கு மகள் பண்ணின எல்லா அறிக்கையை நீர் பார்க்கிறீர். பிதாவாகி தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக கூடியிருக்கிற ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்களுக்கு முன்பாக மகள் பண்ணின அறிக்கை நிமித்தம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். கர்த்தர் பிள்ளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை வாசிங்க. 65 வாசிங்க. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். அப்பொழுது அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்கிற வசனத்தின்படி வாழ்நாளெல்லாம் அவருடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை இடத்திற்கு வரும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே,